ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.6ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்துரும். சரியா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா நல்லா கவனிங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஃபாலோயிங் சீரீஸ். ஆனால் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லையும் வராது, ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லையும் வராது. இது ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் ஆமி. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நல்லா கவனிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க இங்க பாருப்பா. 1 இந்த நம்பர்ஸ் எல்லாம் கவனிங்க. 2 3 இதுக்கப்புறம் என்ன வரும் 4 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 60. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனான்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். ஆமாவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ், இது பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நீங்க கேட்கலாம், சார் 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் இதோட டிஃபரன்ஸ் சேமா தானே சார் இருக்கு? இதோட டிஃபரன்ஸ் ஏமா இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல போட முடியுமா? தாராளமா போடுங்க, ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? பட் ஆனா ஈஸியா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை தான் நான் இந்த எக்ஸசைஸ்ல உங்களுக்கு சொல்லி தர போறேன். சரியா? ஸோ 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4 இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னா தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 1, 2, 3 ஜீரோ இல்லாம வர எல்லா நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஜீரோ வந்துச்சுன்னா அது ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நேச்சுரல் நம்பர்ஸை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் ஃபார்முலா என்ன அப்படின்னா n இன்ட்டு n பிளஸ் 1/2. அவ்வளோதான். n இன்ட்டு n பிளஸ் 1/2. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம், இது என்னோட தேர்ட் டேர்ம். இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இது என்னோட 60th டேர்ம். ஸோ டோட்டலா எத்தனை டேர்ம் இருக்கு? 60 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஆமாவா? இங்க எழுதிட்டா n அப்படின்றது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதான் n. இப்போ சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. 60 இன்ட்டு 60 பிளஸ் 1/2. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 30. ஸோ 30 இன்ட்டு 61 0 3 0 18. ஸோ இப்போ 1830. இதுதான் சாமி என்னோட ஆன்சர். சரியாங்கண்ணா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல் ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் நல்லா கவனிங்க. 3 + 6 + 9 + 96. ஆனால் இது எல்லா டேர்முமே 3 டேபிளில் வருமா? ஸோ அப்போ இது 3யை காமனாக வெளியே எடுத்துட்டீங்க. காமனாக வெளியே எடுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பரால் ஹோல் டேர்மையும் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அர்த்தம். ஆமாவா? அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 1, 2, 3, 32. இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் உள்ளார எழுதுங்க. 1 + 2 + 3 + 32. ஆனால் இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸா? இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணுமா? ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் is equal to n into n plus 1/2. ஸோ என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். மொத்தமா இதுல எனக்கு எத்தனை டேர்ம் இருக்கு? 32. 96ன்னு எடுத்துடக்கூடாது. இங்க இதை மட்டும் தானே நான் ஆட் பண்றேன். இந்த பிளாக்ல இருக்க பார்ட்டை மட்டும் தான் ஆட் பண்றேன். ஸோ இதுக்குள்ளார 32 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ n is equal to 32. ரைட். இப்போ இது போயிடலாமா? இதை கண்டினியூ பண்ற பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 3 இருக்கு. உள்ளுக்குள்ளார n இன்ட்டு n பிளஸ் 1/2. கிளியரா இருக்கா சாமி? அடுத்தது 3 இன்ட்டு n. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன? 32 இன்ட்டு 32 பிளஸ் 1/2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 16.
ஸோ 3 இன்ட்டு 16 இன்ட்டு 33. ஸோ அப்போ 99 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ 6 9s are 54, மிச்சம் 5. ஸோ அகெயின் 6 9s are 54 ப்ளஸ் 5 59. ஸோ இங்கே 99. ஸோ அப்போ 4 8 15 முடிஞ்சதா சாமி? ஸோ அப்போ 1584. இதுதான் ராஜா என்னோட ஆன்சர். சரியா? இது மாதிரி சம்ஸை கிளியரா பார்த்து போடுங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி ரெண்டே மெத்தட் தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பார்த்த மாதிரி. இல்லைன்னா இந்த மாதிரி டேபிள்ஸ்ல கொடுத்துட்டு நம்பரை வெளியே எடுத்து நீங்க அதை நேச்சுரல் நம்பரா கொண்டு வந்து இந்த ஃபார்முலால போடணும். சரியா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்டிங் பாருங்க. தேங்க்யூ. ஸோ ஹை ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட் சப்டிவிஷன். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 51 plus 52 plus 53 plus 92. ஸோ இப்போ 51 52 53 எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தானே சார்? n into n plus 1/2 ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணலாம் சார் அப்படின்னீங்கன்னா அதுதான் தப்பு. ஸோ எப்பெல்லாம் என்னால் n into n plus 1/2 ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொஸ்டின் 1 2 3 இந்த பேஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் என்னால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இப்போ செகண்ட் சப்டிவிஷனே எடுத்துக்கோங்களேன். 3 6 9 இருந்தது. நான் என்ன பண்ணேன்? 3யை காமனாக வெளியே எடுத்தேன். உள்ளுக்குள்ளார 1 2 3 இருந்தது. அந்த 1 2 3க்கு தான் நான் அந்த ஃபார்முலா போட்டிருப்பேன். நீங்க நல்லா அந்த சம்ம நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ பேஸ்ல இருந்து வரணும். ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா சாமி, நல்லா கவனிங்க. 1ல இருந்து 92 வரைக்கும் நம்பர்ஸை எடுத்துக்க போறேன். இந்த 1ல இருந்து 92 வரைக்கும் நம்பர்ஸ் எனக்கு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 51ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஆமாவா? அப்ப நான் என்ன பண்ண போறேன்? 1ல இருந்து 92 வரைக்கும் நம்பர் எடுத்துட்டு 1ல இருந்து 50ய மைனஸ் பண்ணிக்க போறேன். 1ல இருந்து 50ய மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? 50ல இருந்து 92க்கான ஆன்சர் கிடைச்சிருமா? சார் புரியலையே சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. நல்லா கவனி. ஃபர்ஸ்ட் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இப்படியே போனா 92 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். 1ல இருந்து 92 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். இப்ப 1ல இருந்து 50ய மைனஸ் பண்றேன். 1 பிளஸ் 2 பிளஸ் 3 இப்படியே போச்சுன்னா பிளஸ் 50ய மைனஸ் பண்றேன். அப்படின்னா என்ன? இதையவே எடுத்துட்டேன், மைனஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு மிச்சம் இருக்க டேர்ம்ஸ் என்ன? 51 52 பிளஸ் 53 92 வரைக்கும் இருக்கு. இது எனக்கு கிடைச்சிருமா? இதுதான் எனக்கு கொஸ்டின். இப்ப கிளியரா இருக்கா? இப்போ என்னால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியுமா? n into n plus 1/2ன்னு. இப்ப பாருங்க, பேஸ்ல இருந்தும் ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஒரு வேல்யூவும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ போடுங்க n into n plus 1/2. இதுல எனக்கு n என்னது? 92 மைனஸ் n into n plus 1/2. இதுல எனக்கு n என்னது? 50. புரியுதா சாமி? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ n இருக்க வேண்டிய இடத்துல 92 போட்டுக்கலாம். ஸோ 92 இன்ட்டு 92 பிளஸ் 1/2 மைனஸ் இங்க 50. ஸோ அப்போ 50 இன்ட்டு 51 டைரக்டா போட்டாலும் சரிதான். 50 பிளஸ் 1/2 ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போயிடுறேன். ஸோ அப்போ 46. ஸோ 46 இன்ட்டு 93 மைனஸ் இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25. ஸோ 25 இன்ட்டு 51. ஓகேவா? ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா சாமி? 46 இன்ட்டு 93. ஸோ 3 18 மிச்சம் 1 12 13 4 மிச்சம் 5 41. ஸோ அப்போ 4278 ஆன்சர். இதுக்கு 4278.
minus 25 into 51. So அப்போ 2 5 5 2 12. So 1 2 7 5. ரைட்டா கண்ணா? 1 2 7 5. So அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடுமா? 4 2 7 8 1 2 7 5. So 8 3 0 0 3. ஆன்சர் ஃபேன்சி நம்பரா வந்துருச்சு. 3003. இதுதான் கண்ணா என்னோட ஆன்சர். புரியுதா சாமி? கிளியரா இருக்கா? இந்த ஸ்டெப் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம்ம ஈஸி. நான் ஏன் இப்படி மாத்துறேன்? ஏன்னா எனக்கு பேஸ்ல இருந்து வந்தா மட்டும்தான் n×10+1/2 ஃபார்முலா நான் யூஸ் பண்ண முடியும். அதனால மாத்துறேன். ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷனுமே ஒரே ஃபார்முலா தான் யூஸ் பண்றோம். பட் வெவ்வேறு மெத்தட். ஃபர்ஸ்ட் 3 சப்டிவிஷன் தயவு செஞ்சு அட்ட ஸ்ட்ரெச்ல பாத்துருங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல 4th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், இது மூணும் ஒரு செட்டு, ஒரே ஃபார்முலா, பட் வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்கும். ஃபோர்த் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன் ரெண்டுமே ஒரே செட்டு, ஒரே ஃபார்முலா, வெவ்வேறு மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ 1 4 9 16 225 இதை பார்த்தோன்னே உங்களுக்கு சொல்ல தெரியணும், இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். ஸோ 1 + 2 + 3 + 4 சாரி 15 ஸ்கொயர், 225 15 ஸ்கொயர், சாரி 1 2 3 4 15 இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸா? பேஸ்ல இருந்து ஆரம்பிக்குதா? 1 2 3 பேஸ்ல இருந்து வருதா? இப்படி இருந்ததுன்னா நேச்சுரல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? n × n+1 2n+1 by 6. ஸோ அப்போ இந்த சம்முல n என்னது? 225 எடுக்கக்கூடாது. இங்க ஸ்கொயர் பண்ணி இருக்கிறதுல லாஸ்ட் டேர்ம் என்னவோ அதான் என்னோட n. ஸோ n = 15. கண்ணா நீங்க இதுல தான் தப்பு பண்ணுவீங்க. இந்த லாஸ்ட்ல 225 n எடுப்பீங்க, அதை எடுக்கக்கூடாது. ஸ்கொயர் பண்றதுக்கு தானே இந்த ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட சம்மை இப்படி கன்வெர்ட் பண்ணின பிறகுதான் என்னோட சொல்யூஷனே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க இருந்து என்னோட சொல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணின பிறகுதான் நீங்க இந்த ஃபார்முலாக்குள்ளாரே போகணும். சம் அப்ரோச் பண்ணுவோமா? எஸ். ஸோ அப்போ 15 + 1 2 × 15 + 1 by 6. அப்ப என்ன வரும்? 15 × 16 2 15s are 30, 30 + 1 31 by 6. ஸோ இது 2 times, 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 5 times, அகைன் இது 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 1 time, இது 8 times. ஓகே, இதை ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல, இதை 2 டேபிள்ல. 8 5s are 40 × 31. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 31 × 40 போடுங்க. ஸோ 0 0 4 12 1 2 4 0. தட்ஸ் ஆல். சிம்பிள் 1 2 4 0. கண்ணா இந்த கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் கிளியரா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த ஃபார்முலால போடுங்க. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம். சரியா? தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 5th சப்டிவிஷனும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல 5th சப்டிவிஷன் பார்க்க போறோம். கண்ணா தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் சாமி இதுவும். சரியா? அதே போலதான் இதுவும். இப்போ இங்க நல்லா கவனிங்க. இதை நான் என்ன பண்றேன்? பாதியில இருக்கு, எனக்கு பேஸ்ல இருந்து வேணும். தயவு செஞ்சு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலன்னா ஒரே தடவை தேர்ட் சப்டிவிஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க இந்த சம்முக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம்?
6ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி ஆகக்கூடாது. 1ல இருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போ நான் இதை என்ன பண்ண போறேன்? 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படியே போச்சு அப்படின்னா 21 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துக்கிட்டு 21 ஸ்கொயர் வரைக்கும் 1ல இருந்து 21 ஸ்கொயர்ல இருந்து எடுத்துக்கிட்டு எனக்கு இப்போ இங்க 6 இருக்கு. ஆமாவா? 6 இருக்கு. அப்போ 5 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிட போறேன். 5 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிட போறேன். அப்ப எனக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? 6 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் கிடைச்சிருமா? கிடைச்சிருமா? அதாவது இது சம்மா எப்படி போட போறேன் நல்லா கவனிங்க. 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் இப்படியே போச்சு அப்படின்ட்டுனா லாஸ்ட் 21 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துக்க போறேன். ஓகேவா? இதுல இருந்து 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயரை 5 ஸ்கொயர் வரைக்கும், ஏன்னா 6ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க 5 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிட போறேன். ஸோ அப்படி பண்ணா எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிருமா? ஓகேவா? எனக்கு இதுக்கு தான் டைரக்டா ஃபார்முலா இல்ல, பட் இதுக்கு இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. ஆமாவா? ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்கொயர்ல இருக்கு, அதை சம் பண்ணணும். ஸோ அப்போ n அப்படின்றது இந்த லாஸ்ட் டேர்ம். ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு 21 மைனஸ் இங்கே அதே ஃபார்முலா n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ அப்போ என்னோட ஃபார்முலா என்னோட வேல்யூ 5. கிளியரா இருக்கா? ஸோ இப்போ சம்ம ப்ரொசீட் பண்ணுவோமா? தேர்டு சப்டிவிஷன் போட்ட மாதிரியே தான் சாமி இதுவும். தேர்டு சப்டிவிஷனும் இதுவும் ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 ஃபார்முலா படித்த மாதிரியும் ஆச்சு, 2 மெத்தட் பார்த்த மாதிரியும் ஆச்சு. சரி, 21 இன்ட்டு 21 பிளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 21 பிளஸ் 1 divided by 6 minus 5 into 5 plus 1 into 2 into 5 plus 1 whole divided by 6. ரைட்டா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 21 into 21 plus 1 22 into 21 into 2 42 42 plus 1 43 divided by 6 minus 5 into 5 plus 1 6 into 2 5s are 10 10 plus 1 11 divided by 6. இங்கே அடிச்சு கொடுத்துருங்க 6 6. இப்போ இது 3 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 times 7 times. அகைன் 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 time 11 time. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 77 into 43 ஒரு செட்டு, அதாவது 11 into 7 77 into 43 ஒரு செட்டு. அகைன் இங்க 55. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா? 43 into 77. 7 3s are 21, மிச்சம் 2. 7 4s are 28 30. ஸோ அகைன் இதுவும் அதே தான் வரும். ஸோ அப்போ 3311. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3311ல 55 போச்சு அப்படின்ட்டுன்னா 6 times 5 2 3. ஓகே. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 3256 தான் என்னோட ஆன்சர். ரைட்டா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இதுவும் தேர்ட் சம்மும் ஒரே போல, பட் ஃபார்முலா வேற. சரியா கண்ணா? கிளியரா பாருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல 6th சம். ஸோ 10 cube 11 cube 12 cube 20 cube. ஸோ கியூப்ஸுக்கு ஆன்சர் அது ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? பட் ஆனால் 1 cube 2 cubeல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் எனக்கு ஃபார்முலா. ஸோ வந்து தேர்டு சப்டிவிஷனும் 5th சப்டிவிஷனும் எப்படி போட்டோமோ அதே போல தான் போட போகிறோம். 1 cubeல இருந்து 20 cube வரைக்கும் நான் எடுத்துக்க போகிறேன். 20 cube வரைக்கும் எடுத்துக்க போகிறேன். ஸோ எனக்கு 10 cube இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் 9 cube. 9 cube.
ஸோ 1 கியூப்ல இருந்து 20 கியூப் வரைக்கும் எடுத்துட்டு 1 கியூப்ல இருந்து 9 கியூபை மைனஸ் பண்ண போறேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிரும்? 10 கியூப் பிளஸ் 11 கியூப் பிளஸ் 12 கியூப் இருக்குமா? 20 கியூப் வரைக்கும் கிடைச்சிருமா? இப்ப இது எப்படி நான் சொல்யூஷன்ல எழுதுறேன், நல்லா கவனிங்க. தயவு செஞ்சு தேர்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன் இந்த ரெண்டுமே பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இந்த சம் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். சரியா? ரைட். இப்போ 1 கியூப் பிளஸ் 2 கியூப் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா 20 கியூப் வரைக்கும் எடுத்துட்டு இதுல இருந்து நான் இப்போ 1 கியூப் பிளஸ் 2 கியூப் 9 கியூப் வரைக்கும் இதுல இருந்து 9 கியூபை மைனஸ் பண்ணிடுவேன். 9 கியூப் வரைக்கும் எடுத்துருவேன். மைனஸ்னா எடுத்துறது. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? இது மட்டும் இருக்குமா? இப்ப இப்படி மாத்திட்டேன்னா, சாமி நேச்சுரல் நம்பர்ஸ் மேல கியூப் இருக்கு, அதை நான் சம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான் சாமி ஃபார்முலா. ரைட்டா சார்? இங்கேயே 10 கியூப் 11 கியூப் 12 கியூப் இருக்கே, அப்ப கியூபுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. 1ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஃபார்முலா நீங்க பயன்படுத்தணும். இப்ப இது பாருங்க 10ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப நீங்க இப்படி அதை கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இதை நீங்க ஃபார்முலால போடணும். சரியா? அடுத்தது இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் மேல கியூப், அதுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1/2 சாரி n பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதா சாமி? அப்போ n அப்படின்றது இந்த லாஸ்ட் டேர்ம், இங்க n அப்படின்றது 20, இங்க n அப்படின்றது 9. கிளியரா இருக்கா சாமி? இப்ப இதை சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் எஸ். ஸோ அப்போ 20 இன்ட்டு 21 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? 20 இன்ட்டு 20 பிளஸ் 1 21 டிவைடட் பை 2 த ஹோல் ஸ்கொயர். புரியுதாங்கண்ணா? மைனஸ், இப்போ இதுக்கு நீங்க சொல்லுங்க, 9 இன்ட்டு 9 பிளஸ் 1 10, 9 இன்ட்டு 10/2 த ஹோல் ஸ்கொயர். அப்ப இதை அடிச்சு கொடுத்தா 10, இதை அடிச்சு கொடுத்தா 5. ஸோ இங்க 210 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 45 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை போட்டுருமா? 210 into 210. So 0 0 0 0 1 2 0 2 4 4 4 1 0 0. சரியா? அடுத்தது 4 4 1 0 minus 45 into 45 என்ன? 45 into 45. 5 5s are 25, மிச்சம் 2 20 22 20 16 18. ரைட்டா? ஸோ 5202. ஸோ 2025. ஸோ இதில் சப்ட்ராக்ட் பண்ணிடலாமா? ஸோ 2025 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 5, 9ல 2 போச்சுன்னா 7, இது ஆல்ரெடி 0 0 2 4. இதுதான் சாமி என்னோட ஆன்சர். ஸோ இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரியா? கிளியரா இருக்காங்கண்ணா? சிம்பிள் சம்மு தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஐ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல ஃபர்ஸ்ட்ல 7th சப்டிவிஷன். சாமி நல்லா கவனிங்க. 1 3 5 71 இது எல்லாமே ஆட் நம்பர். ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன? சம் ஆஃப், நல்லா கவனிப்பா, சம் ஆஃப் ஆட் நம்பரோட ஃபார்முலா n ஸ்கொயர். சிம்பிள். ஆனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப்
டேர்ம்ஸ். நிறைய பேரு இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கடைசியா என்ன இருக்கு? 71 அப்படின்னு போடுவீங்க. ஆமாவா? அப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பு. அப்ப என்ன சார் ஃபார்முலா? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? L minus A by D plus 1. L minus A by D plus 1. இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா தான் n கிடைக்கும். ஸோ L லாஸ்ட் டேர்ம் என்னது? 71. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? A 1. Dங்கிறது என்னது? T2 minus T1. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். அப்ப 3 minus 1 2. இந்த ஃபார்முலால போட்டீங்கன்னா Lன்றது 71 மைனஸ் ஏங்கிறது 1 by Dன்றது 2 plus 1. ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், இன்னொரு பக்கம் நம்பர், நடுவுல பிளஸோ மைனஸோ வந்துச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணிடுவேன். 71ல 1 போச்சுன்னா 70 plus 2 by 2. ஸோ அப்போ 72 by 2. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 36. இதுதான் சாமி என்னோட எண்ணு. இந்த ஃபார்முலா மெத்தட்ல தான் நீங்க போடணும். ஓகேவா? இன்னொரு மெத்தட் கூட இருக்கு லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் ஆனா இந்த நீங்க 10th படிக்கிறத பொறுத்த மட்டும் இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு போட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் மார்க் கொடுப்பாங்க. சரியா? இப்ப n கண்டுபிடிச்சாச்சா? மொத்தமா இதுல எத்தனை டேர்ம் இருக்கு? இந்த 71 அப்படின்றது 36th டேர்ம். இதுதான் என்னோட n. ஸோ சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் என்னது? சம் ஆஃப் ஆட் நம்பர் என்னது? n ஸ்கொயர். ஸோ n அப்படின்றது 36. இப்போ 36 ஸ்கொயர். 36 ஸ்கொயர் பண்ணிடலாமா? 36 இன்டூ 36. 6 6 are 36, மிச்சம் 3, 6 3s are 18, 21. So 6 3s are 18, மிச்சம் 1, 9 3s are 3 3s are 9 plus 1 10. அப்போ 1 2 9 6. ஸோ இதுதான் சாமி நம்மளோட ஆன்சர். 1296. கிளியரா இருக்கா கண்ணா? தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா. செகண்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல செகண்ட் சப்டிவிஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கவனிங்க. இஃப் சொல்யூஷன் போட்டுக்கங்க. 1 + 2 + 3 + இப்படியே போச்சுன்னா + k is equal to 325. சரி இருக்கட்டும். இப்போ இதுல இருந்து நான் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா 1 + 2 + 3 இப்படியே போச்சு அப்படின்ட்டுன்னா கடைசியா ஒரு n டேர்ம்ஸ், அதாவது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2. இதுதான் எனக்கு தெரியும். ரைட்டா? அடுத்தது இது வரைக்கும் வச்சுப்போம். n × n + 1/2 இருக்கிற இடத்துல 325 இருக்கு. கரெக்டா? சம் ஆஃப் நேச்சுரல், இந்த கேனாலும் ஒண்ணுதான், என்னன்னாலும் ஒண்ணுதான், பெரிய மாற்றம் இல்லை. இங்க நீங்க கேன்னு கூட போட்டுக்கலாம். நான் உங்க புக்ல என்னன்னு கொடுத்துருக்கறனால அப்படியே போட்டிருக்கேன். இங்க நீங்க கேன் கூட போட்டுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. ஸோ n × n + 1/2 இருக்கிற இடத்துல 325 இருக்கு. அப்ப இதை தனியா எடுத்து கூட எழுதிக்கிட்டா n × n + 1/2 இருக்கிற இடத்துல 3 இருக்கு. 325 இருக்கு. ரைட். இது புரிஞ்சதா? இது ஃபார்முலா. இது ஃபார்முலா. நான் இங்க போட்டிருக்கிறது ஃபார்முலா. ரைட். அடுத்தது இப்ப கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் போவோம். ஃபைண்ட் 1 cube + 2 cube + 3 cube + k cube. ஸோ இது சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஆமாவா? இதை எழுதிருவோமா? sum of cube of natural number. So இதோட ஃபார்முலா என்ன? இதோட ஃபார்முலா என்ன? 1 cube + 2 cube + 3 cube இப்படியே போயிட்டு இருந்தா k cube. இதோட ஃபார்முலா n × n + 1/2
n plus 1 by 2 the whole square. ஸோ இதைத்தான் என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. n into n plus 1 by 2 ஓட வேல்யூ 325 நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்போ 325 ஹோல் ஸ்கொயர் இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ அப்போ 325 இன்ட்டு 325 பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னோட ஆன்சர். போட்டுருமா? 5 5s are 25, மிச்சம் 2 5 2s are 10, 2 மிச்சம் 1 15 16. So 2 5s are 10, மிச்சம் 1 2 2s are 4 plus 1 5 6. ஓகே, அடுத்து 3 8s are 3 5s are 650. ஒரு நிமிஷப்பா, 650. அடுத்து 3 5s are 15, மிச்சம் 1 3 2s are 6 7 3 3s are 9. So அப்போ 5 2 6 15. எஸ், ஸோ இதுதான் சாமி என்னோட ஆன்சர். ரைட்டா? 1,05,625. புரிஞ்சுதா? நான் கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து கம்பேரிசன்ல நான் ஒரு வேல்யூவை ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, இது டைரக்ட் கொஸ்டின். n இன்டூ n பிளஸ் 1 by 2ங்கிற ஃபார்முலா தெரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல 325ன்ற வேல்யூவை போட்டு அதை ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல தேர்ட் சம். செகண்ட் சம் பார்த்தோம்ல, அதே தான். அதோட ரெசிப்ரோக்கல்னு வச்சுப்போமே. ஃபர்ஸ்ட் செகண்ட் சம்ல இதை கொடுத்துட்டு இதை கேட்டாங்க, இப்போ இதை கொடுத்துட்டு இதை கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சொல்யூஷன் போவோம். 1 cube plus 2 cube plus 3 cube இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா plus k cube is equal to 44100. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. சம் ஆஃப் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு, அதை கியூப் பண்ணியிருக்காங்க, அதை சம் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1 by 2 த ஹோல் ஸ்கொயரா? த ஹோல் ஸ்கொயர் இதுதானே ஃபார்முலா. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 44,100. ஆமாவா? முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னது? ஸோ 1 plus 2 plus 3 plus k is equal to வாட்னு கேட்குறாங்க. ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இது நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1 by 2, அவ்வளோதான், by 2. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு என்ன தெரியும்? n இன்ட்டு n பிளஸ் 1 by 2 the whole square is equal to 44,100ன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எடுப்போமா ரெண்டு சைடும்? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அது என்னன்னு நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. n இன்ட்டு n பிளஸ் 1 by 2 the whole square இதையும் 44,100 இதையும் ரெண்டு சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன். ஸோ இதுவும் கேன்சல். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? n இன்ட்டு n பிளஸ் 1 by 2. சரி, இப்போ இந்த நம்பர் எப்படி சால்வ் பண்ணலாம்? நல்லா கவனிங்க. 44,100 சரியா? இதுல உங்களுக்கு ஃபுல்லா என்னன்னு தெரியாமட்டி கூட பரவாயில்ல. இந்த 441 எதோட ஸ்கொயர்? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்திருந்தீங்கன்னா, இந்த வீடியோ இந்த எக்ஸசைஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்திருந்தீங்கனாலே இதுக்கு பதில் சொல்லிடலாம். 21 into 21 21 into 21 441. ஆமாவா? அப்போ இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, வேலையே முடிஞ்சது. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்?
நான் இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்க. இது புரியல அப்படின்னா இன்னொரு மெத்தட் கூட சொல்லி தரேன். ஸோ அப்போ 44,100 210 இன்ட்டு 210 அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்ப 210 இன்ட்டு 210 210 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? அப்ப இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ n இன்ட்டு n பிளஸ் 1/2 ஓட வேல்யூ என்ன? 210. ஸோ இவ்வளவுதான் உங்களோட ஆன்சர். ரைட்டாக்கண்ணா? சரி, இப்போ ஒரு நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுன்னு சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. 4100 இப்படி இருக்கா? இதை நீங்க 2 பிரிக்கணும். ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 பிரிச்சுக்கணும். இப்போ இங்க 2 இங்க 2, இப்போ மித்த 1 இருக்கா? இங்க ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு. இதை 1 பிரிச்சுக்கங்க. இப்படி இந்த சைட்ல இருந்து பிரிக்கணும். ரைட்டா? சரி, இப்போ பிரிச்ச பிறகு ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்க, என்ன இருக்கு? 4. ஸோ எந்த ஒரு ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ண எனக்கு 4 கிடைக்கும்? 2. அப்ப அந்த 2 2s are, இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 போட்டு இங்க ஒரு 4 போடுங்க. 2 2s are 4. முடிஞ்சு போச்சா? இதை ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட். முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டு நம்பரை இறக்குங்க. 41. இங்க இருக்கு இல்லையா? இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை இன்டூ 2. ஸோ 2 2s are 4. இப்போ என்ன பண்ணுனா சாமி, இப்படி போட்டுங்க. 4க்கு பக்கத்துல ஒரு கோடு இன்ட்டு ஒரு கோடு. இப்போ இங்க ரெண்டு நம்பர் போடணும். அந்த ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரா தான் இருக்கணும். இப்போ இங்க 0 போட்டா இங்கேயும் 0 தான் போடணும். இது ஆன்சர் 0. இப்போ அகைன் இங்க 1 போட்டா இங்கேயும் 1 தான் போடணும். ஸோ ஆன்சர் 41. இப்போ இங்க ஒருவேளை 2 போட்டீங்கன்னா இங்கேயும் 2 தான் போடணும். ஸோ ஆன்சர் 84. ஓகேவா? அப்ப இங்க நல்லா கவனிங்க. 41 இந்த செகண்ட். அப்போ இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு. இந்த போட்ட 1 இங்க 1 இங்க 1. அப்ப இங்க என்ன வரும்? 41. ஓகேவா? கிளியரா இருக்கா? அப்ப இங்க 2 0வை கீழே இறக்குறோம். ஸ்கொயர் டேபிளை பொறுத்த மட்டும் 2 0வை கீழே இறக்குனா ஒரு 0வை மேல போட்டுக்கணும். ஸோ ஆன்சர் 212. சாரி 210. பாருங்க, இங்கேயும் அதான் வந்திருக்கு. சார் இது கொஞ்சம் எனக்கு புரியல அப்படின்னா, இது நாம இப்ப இது போட்டோம் இல்லையா? இதுக்கு பேரு லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாக்கண்ணா? இப்ப இது உங்களுக்கு புரியல சார், எனக்கு இது பேசிக்ல இருந்து வேணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரால நான் தனி பிளேலிஸ்டே கொடுத்துருக்கேன். அல்ஜிப்ரால நம்ம அஸ்வின் ஸ்டடிஸ் யூடியூப் சேனல் போனீங்கன்னா பிளேலிஸ்டே இருக்கு. அதுல எக்ஸசைஸ் 3.8 பாருங்க. 3.8 மட்டும் பாருங்க. அதுல லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு நான் பொறுமையா பேசிக்ல இருந்து சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. வீடியோவை தேடாதீங்க, பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. சரியா கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ ஒரு நம்பரோட ஸ்கொயரை ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். ஐ மீன் ஸ்கொயர் ரூட்டை. ஒன்று நீங்களா பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இந்த லாங் டிவிஷன் மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். சரியா? தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல 4th சம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம், நல்லா கவனிங்க. How many terms of the series 1 cube, 2 cube, 3 cube should be taken to get the sum of 14,400? இது எப்படி எழுதிக்கலாம், நல்லா கவனிமா. 1 cube plus 2 cube plus 3 cube இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எவ்வளோ நம்பர் நான் எடுத்துக்கணும்? ஸோ தட் எனக்கு அதோட ஆன்சர் 14,400 கிடைக்கும். எவ்வளோ எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல, அதனால நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். கியூப் காமனாக இருக்கு. ஸோ டெஃபினட்டா இதுவும் கியூப்னு தான் கிடைக்கணும். இந்த பாயிண்ட் புரியுதா? நான் எத்தனை டேர்ம் ஆட் பண்ணா எனக்கு 14,400 கிடைக்கும், இதான் நான் கண்டுபிடிக்கணும். சரியாக்கண்ணா? ஸோ எனக்கு ஃபார்முலா தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸோட கியூபை சம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n plus 1/2 the whole square. ஓகேவா? இந்த சைடு இருக்கிறது அப்படியே. ஸோ எத்தனை டேர்ம்ஸ், ஹவு மெனி டேர்ம்ஸ், ஸோ நான் n தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது ஆப்வியஸ், ஆக்கோட தெரியுது. ரைட், ஓகே. இப்போ நான் என்ன பண்ணணும்னாக்கண்ணா, ஒரு பக்கம் ஸ்கொயர் இருக்கு, இன்னொரு பக்கம் எதுவும் இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும். இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும்னா நான் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் on both side.
போத் சைடு ஒரு ஈக்குவல் டுக்கு ரெண்டு சைடு இருக்கு, ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். n இன்ட்டு n பிளஸ் 1/2 the whole square is equal to 14,400. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ இந்த 14,400 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, இதில் எப்படி விளையாடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கோடு போட்டுக்கங்க. ஸோ 14,400 எப்படி பிரிக்கிறோம்னு நல்லா கவனிங்க. 2 பிரிச்சு எழுதிக்கணும். ஓகேவா? ஒரு நம்பருக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இது பேர் லாங் டிவிஷன் மெத்தட். இப்போ யூஸ்வலா டிவிஷன் எப்படி பண்ணுவீங்களோ சேம் அதே தான். பட் ஆனால் இங்க ஸ்கொயர் டேபிள்ஸை பார்க்கணும். நல்லா கவனிங்க. இங்க 1 இருக்கா? ஸோ எந்த ஒரே நம்பரை ஸ்கொயர் பண்ணா எனக்கு 1 கிடைக்கும். 1 1s are 1. அவ்வளோதான் சாமி. ஸோ இப்போ இது 0. ஸோ டிவிஷன்ல என்ன பண்ணுவீங்க, ஒரு நம்பரை கீழே இறக்குவீங்க. ஆனா இதுல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நம்பரா கீழே இறக்குவீங்க. இப்படி இறக்கிட்டு இங்க 1 இருக்கா? இந்த 1 இங்க என்ன இருக்கோ அதை இன்டூ 2. ஓகேவா? இன்டூ 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 2 கிடைச்சோடனே இங்க ஒரு கோடு இங்க ஒரு கோடு போட்டுக்குங்க. அதேவே இங்க எப்படி எழுதுங்க. இங்க ஒரு கோடு போட்டீங்கல்ல, அது இங்கேயும், இங்க ஒரு கோடு போட்டீங்கல்ல, அது இங்கேயும், நடுவுல இன்டூ இஸ் ஈக்குவல் டு. இங்கேயும் ஒரே நம்பர் தான் போடணும். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் இதுக்கு கம்மியா இருக்கணும். ஸோ அப்போ இங்க 1 போட்டீங்கன்னா ஆன்சர் 21. ஸோ அகைன் போடுங்க. ஸோ எனக்கு 44 இருக்கு. ஸோ அடுத்தது 2 போட்டீங்கன்னா 44. ஓகேவா? பாருங்க ஆன்சர் எக்ஸாக்டா கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இங்க 2 இங்க 2 44 0 ஆயிடுச்சா? ஸோ இங்க 2 0 இறக்குறீங்க அப்படின்னா ஒரு 0 மேல போட்டுக்கணும். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 ஓட வேல்யூ என்ன கண்ணா? அப்போ n இன்ட்டு n பிளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 14,400. நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம்? 120. ரைட்டா கண்ணா? ஸோ டிவிஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷன்ல போகும். ஸோ n இன்டூ n பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 120 இன்டூ 2 240. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துங்க. n இன்டூ n ஸ்கொயர் பிளஸ் n இஸ் ஈக்குவல் டு 240. இந்த பிளஸ் 240 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மைனஸ் 240. ஸோ இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கிடைச்சிருச்சு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணீங்க? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்? n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 240 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நான் என்ன சொன்னேன்னா சாமி, ஃபர்ஸ்ட் n ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்க்குறீங்க, எதுவும் இல்லை அப்படின்னா இந்த 240 மைனஸ் 240 அப்படியே போட்டுட்டு நடுவில் எந்த நம்பரும் இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ 1. ஸோ இப்போ இங்கே 2 நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 240 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எனக்கு 1 கிடைக்கணும். ஸோ டெஃபினட்டாக சப்ட்ராக்ட் பண்ணாதான் எனக்கு 1 கிடைக்கும். ஆமாவா? ஸோ இப்போ இது எப்படி போடுறதுன்னு நல்லா கவனிங்க. 240 ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 2 டைம்ஸ் அகைன் 2 டைம்ஸ் அகைன் 2 டைம்ஸ் அகைன் 2 டைம்ஸ் 15 2 டேபிளில் வராது, ஆகுது 3 டேபிளில் வரும். ஸோ 5. 5ங்கிறது பிரைம் நம்பர். சாமிங்க பார், இப்போ இந்த 240 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 5ன்னு எழுதலாம். இதை பார்த்தோன்னே இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு பாருங்க. 3 5s are 15, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. ஸோ 16ல 5 போச்சுன்னா 1. ஸோ 16 இன்டூ 15 240. இப்போ இப்படி ஒரு ஐடியா கிடைக்குதா? அதுக்கு தான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 16 15. ஸோ இப்போ எனக்கு என்ன சைன் இப்போ அலோகேட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணாதான் எனக்கு 1 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று இங்கே ப்ளஸ் போட்டால் இங்கே மைனஸ், ஒன்று இங்கே மைனஸ் போட்டால் இங்கே ப்ளஸ். ஸோ இதோட ஆன்சர் +1, இதோட ஆன்சர் -1. எனக்கு +1 தான் தேவை. ஸோ அப்போ இதுதான். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு. ஸோ அப்போ என்னோட வேல்யூ என்னன்னு எழுதிக்கலாம்? n + 16 இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் இந்த n + 16 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அடுத்தது n - 15 இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி போட்டு எழுதிடணும். நிறைய பேர் n இஸ் ஈக்குவல் டு 16 போடுறீங்க, தப்பு. சரியா? ஸோ அப்போ n இஸ் ஈக்குவல் டு +16 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா -16
n is equal to -15 equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா +15. ஸோ அப்போ நெகட்டிவ்ல எனக்கு ஆன்சர் வராது, பாசிட்டிவ்ல தான் எனக்கு ஆன்சர் வரும். ஆமாவா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நெகட்டிவ்லயா இருக்கு, பாசிட்டிவ்ல தானே இருக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ 15 டேர்ம் ஆட் பண்ணாதான் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்ட்டுனா 15 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 14,400ன்னு கிடைக்கும். சரியா கண்ணா? இது புரிஞ்சதா? ஸோ இதில் லாங் டிவிஷன் மெத்தட்லாம் கற்றுருக்கோம். ஸோ பொறுமையாக ரிலாக்ஸ்டாக பாருங்க. சரியா? தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல 5th சம் பார்த்துடலாம். The sum of cubes of first n terms அல்லது first n natural number. பாருங்க, sum of cubes of first n natural numbers. First natural numbers என்னென்ன? 1 cube, 2 cube, 3 cube of first n natural numbers, n வரைக்கும் is equal to is 2025. அவ்வளவுதான். find the value of n. sum கண்டுபிடிச்சிடலாமா? so sum of cubes of n natural number ஓட ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2 the whole square is equal to 2025. so இங்க ஸ்கொயர் இருக்கு. so இப்போ என்ன பண்றோம், taking square root on both side, taking square root on both side. so n into n plus 1 divided by 2 the whole square is equal to root of 2025. so இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல். ஸோ அப்போ இங்க என்ன பண்ணலாம், 2025 ஸ்கொயர் எடுக்கணும், ரூட் எடுக்கணும். ஸோ இப்போ இந்த 2025 எப்படி எழுதிக்கலாம், ரெண்டா பிரிச்சு எழுதணும். சரியா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. 2025க்கு ரூட் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன். இப்போ இந்த சைட்ல இருந்து லாஸ்ட்ல இருந்து 2 பிரிச்சு எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே 20 இருக்கா, டிவிஷன் மாதிரியே தான், கொஞ்சம் தான் சேஞ்சஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 20 இருக்கு. 20 நீங்க டேபிள்ஸ்ல பார்ப்பீங்கல்ல, நார்மல் டேபிள்ஸ். இப்போ இங்கே ஸ்கொயர் ரூட்ல இருக்குன்னா ஸ்கொயர் டேபிள்ஸ் பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிங்க, 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. இப்போ இங்க நல்லா கவனிங்க, 25ங்கிறது 20யோட பெருசு. ஸோ அதை எடுக்கக்கூடாது. 16 அப்படிங்கிறது தான் 20யோட இமீடியட் சின்னது. ஆமாவா? ஸோ அப்போ 4 4s are 16, மிச்சம் என்ன 4. ஓகேவா? இப்போ இந்த 25 இறக்கணும். ரெண்டு நம்பரா தான் இறக்கணும், 25 இறக்கணும். இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை இன்டூ 2. ஸோ 4 2s are 8. இது வந்த பிறகு இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு போட்டுடணும். போட்ட பிறகு 8 இங்க ஒரு கோடு இன்ட்டு இங்க போட்டீங்கல்ல, அந்த கோடு இங்க போட்டுக்கேன். இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட்ல என்ன டிஜிட்ல முடிஞ்சிருக்கு, 5. அப்ப 5ல ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 5 5s are 25, மிச்சம் 2, 5 8s are 40, 42. முடிச்சு. ஸோ அப்போ அந்த போட்ட 5 இங்க 1 இங்க 1. ஸோ 4 2 5 0. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன, 45. நல்லா கவனிக்கணும்னா சம முடியல. ஸோ அப்போ n into n plus 1 divided by 2 is equal to 45. சரியா சாமி? ஸோ டிவிஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா மல்டிப்ளிகேஷன்ல போ. ஸோ n into n plus 1 is equal to 45 into 2 என்னது, 90. ஸோ n ஸ்கொயர் plus n plus 90 equal to இந்த பக்கம் வந்துச்சுன்னா -90 is equal to 0. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. ஸோ -90, n முன்னாடி எதுவும் இல்லைன்னா நடுவில் 1. ஸோ அப்போ ரெண்டு நம்பர் இங்கே போடணும்.
அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 90 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணால் எனக்கு 1 கிடைக்கணும். ஸோ 1 இருக்குது, டெஃபினட்டாக இதை சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். இதை பார்த்தோன்னே அடிச்சிடலாம். 9 × 10 தான் எனக்கு 90. ஸோ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் எனக்கு 1 கிடைக்கும். ஆமாவா? ஸோ அப்போ 9, 10 தான் அந்த 2 நம்பர். அடுத்தது இதுக்கு சைன் அலோகேட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் தானே எனக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னா இங்கே ப்ளஸ். ரைட் ஆகனா? அப்போ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் -1, இங்கே +1. ஸோ அப்போ இது இல்லை, ஸோ இதுதான். ஸோ அப்போ -9 + 10. ஸோ அப்போ இங்கே n இருக்கு, n போட்டுக்குங்க. ஸோ அப்போ n - 9 = 0, n + 10 = 0. ஸோ அப்போ n = இந்த -9 = இந்த பக்கம் போச்சுன்னா +9, இந்த +10 = இந்த பக்கம் போச்சுன்னா -10. ஸோ -10 வேல்யூ எப்பயுமே வராது. ஸோ பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ n = 9 தான் என்னோட ஆன்சர். கிளியரா இருக்காங்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ எப்படி கேட்டாலும் போடுற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ரைட். இந்த லாங் டிவிஷன் மெத்தட் எல்லாம் ரொம்ப கிளியரா இல்லை அப்படின்ட்டுனா நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ரால பிளேலிஸ்ட்ல அல்ஜிப்ரா கொடுத்துருப்பேன். அதுல எக்ஸசைஸ் 3.8ல கிளியராகவே நடத்திருப்பேன், பாருங்க. தேங்க்யூ. ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல 6th சம் பார்க்கலாம். Rekha had 15 square color papers of size 10 cm, 11 cm, 12 cm and 24 cm. ஓகேவா? அதாவது ரேகா கிட்ட 15 கலர் பேப்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கலர் பேப்பரோட சைஸ் 10 சென்டிமீட்டர், செகண்ட் கலர் பேப்பரோட சைஸ் 11 சென்டிமீட்டர், அடுத்தது 12. ஸோ ஆப்வியஸா அடுத்து 13. இப்படியே போயிட்டே இருந்தது அப்படின்னா லாஸ்ட் அந்த 15th கலர் பேப்பர் வந்து எனக்கு 24 சென்டிமீட்டர். இது புரிஞ்சுதா? ஸோ டோட்டலா 15 கலர் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 15 கலர் பேப்பர் இருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு மச் ஏரியா கேன் பி டெக்கரேட்டட். அப்போ ஃபர்ஸ்ட் ஷீட் இருக்கு இல்லையா, ஷீட் 1, இதுல மொத்தம் எத்தனை ஏரியா இருக்கு? ஒரு ஷீட் வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. அப்போ அதோட ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ரைட்டா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஃபார்முலா ஏ ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல ஏ ஸ்கொயர், ஏங்கிறது 10, ஸோ அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10 ஸ்கொயர், அடுத்தது 11 ஸ்கொயர், அடுத்தது 12 ஸ்கொயர், இப்படியே போச்சு அப்படின்ட்டுனா லாஸ்டா 24 ஸ்கொயர். ஆமாவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்னோட டோட்டல் ஏரியா ஆஃப் டெக்கரேஷனா. ஃபர்ஸ்ட் ஷீட்ல 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை அவளால ஷேட் பண்ண முடியும், ஐ மீன் டெக்கரேட் பண்ண முடியும். அடுத்தது 11 ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது யூனிட், நீங்க சும்மா வச்சுக்கோங்க. 11 ஸ்கொயர் ஏரியாவை அவளால டெக்கரேட் பண்ண முடியும். தேர்டு 12 ஸ்கொயர் ஏரியாவை அவளால டெக்கரேட் பண்ண முடியும். இப்படியே பண்ணானா 15th ஷீட்ல 24 ஸ்கொயரை அவளால டெக்கரேட் பண்ண முடியும். ஆமாவா? இவ்வளவுதான் கண்ணா என்னோட கொஸ்டின். இதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன், ஃபிஃப்த் சப்டிவிஷன், இந்த ரெண்டு சமுமே இதை டீல் பண்ணுது. ஆமாவா? ஸோ இப்போ இதுதான் என்னோட கொஸ்டின். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயரை இதை ஆட் பண்ணணும். ஸோ யூஸ்வலா இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்? 1ல இருந்து 24 வரைக்கும் எடுத்துப்பேன். அதுல இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 10 ஸ்கொயர் இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற 9 ஸ்கொயர் வரைக்கும் கேன்சல் பண்ணி விட்டுருவேன். அப்ப மிச்சம் எனக்கு என்னென்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர் பிளஸ் 11 ஸ்கொயர், சாரி இங்கே ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர், 11 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர், இப்படியே போச்சுன்னா 24. இந்த ஆன்சர் எனக்கு கடைசியா சிக்கிரும். ஆமாவா? ஸோ அது எப்படி எழுதுவேன்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர், அப்படியே போச்சு அப்படின்ட்டுனா 24 ஸ்கொயர் வரைக்கும் எடுத்துப்பேன். இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணிடுவேன்? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 9 ஸ்கொயர் வரைக்கும் மைனஸ் பண்ணிடுவேன். சரியா? மைனஸ் பண்ணிடுவேன். மிச்சம் எனக்கு கொஸ்டின்ல கிடைச்ச ஆன்சர் கிடைச்சிரும். சாமி இதுல நீங்க நிறைய பேர் எங்க தப்பு விடுவீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 10ன்னு போடுவீங்க. 10ன்னு போடக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல தப்பு பண்ணுவீங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, இப்போதான் 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 24 ஸ்கொயர். அப்போ இதுல எனக்கு என்ன ஃபார்முலா?
n இன்ட்டு இதை நான் கூட சொல்லிடுறேன். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 24 நேச்சுரல் நம்பர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 9 நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா சார்? இதுல இருந்தே போட முடியாதா? இங்கே போட முடியாதா? 10 11 இப்படி இருக்கே போட முடியாதா? போட முடியாது. சரியா? இப்ப ஸ்கொயர் டேபிள் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது பேஸ்ல இருந்து வரணும், 1 2 3ல இருந்து வரணும். நடுவுல இருந்து வந்துச்சுன்னா நான் இதை இப்படி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் என்னால ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரியா? சரி, இப்ப ஃபார்முலாக்கு போயிடலாம். n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. ஸோ இப்போ இதில் என்னது? என்னது? லாஸ்ட் டேர்ம் என்னவோ அதுதான் என்னுடைய n. ஸோ 24. அடுத்து மைனஸ் இங்கேயும் அதே தான், n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 டிவைடட் பை 6. இப்போ என்னது? லாஸ்ட் டிஜிட், இதோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 9. அவ்வளோதான் சாமி, இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? 24 into 25, ஏன்னா n 24, 24 plus 1 25 into இங்க போட்டே காமிச்சிடறேன், 2 into 24 plus 1 whole divided by 6. so 6 one time, இது 4 time. அடுத்தது இங்க, so n into n plus 1 into 2 into 9 plus 1 whole divided by 6. ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 2 times, இது 3 times. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 times. முடிஞ்சதா? அடுத்து ஸோ 525s ஆர் ஈஸி பாருங்க, 100 தானே? 100 இன்ட்டு, ஸோ 2 into 24 48, 48 plus 1 49. முடிஞ்சு போச்சு பாரு, ஈஸியாக முடிஞ்சிச்சு. அடுத்து 5 3s ஆர் 15, 15 into 2 9s are 18, 18 plus 1 19. முடிஞ்சிச்சா? சாரி, கீழே எதுவுமே இல்லை டினாமினேட்டர்ல. ரைட். அப்போ ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 19 என்ன? 45, மிச்சம் 4, 9 plus 4 13. ஸோ 5 1. ஸோ 285. ஸோ அப்போ 4900 minus 285. ஸோ அப்போ 4900ல 285 போச்சுன்னா 8 times 5164. ஸோ அப்போ 4615. ஸோ இதுதான் சாமி என்னோட ஆன்சர். கிளியரா இருக்கா ராஜா? கிளியரா இருக்கா? அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ ஏரியா யூஸ் பண்ணிக்க முடியும்? அந்த பொண்ணால டோட்டலா ஏரியா யூஸ்டு பை ரேகா. ஸோ ஏரியா எவ்வளோ? சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா கண்ணா? ஏரியா இதுதான் கண்ணா ஆன்சர். ஸோ கிளியரா பொறுமையா போடுங்க. தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.9ல 7th சம் பார்ப்போம். சரியா? ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரீஸ். சரியா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்முக்கண்ணா, நல்லா தெளிவாக கவனிங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான சம், 2 cube minus 1 cube இது ஒரு செட்டு, 4 cube minus 3 cube இது ஒரு செட்டு, 6 cube minus 5 cube இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க, செகண்ட் கொஸ்டின் 8 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது இப்படியே பெருசாவே இருந்தா இந்த சம்ம நம்மளால அப்ரோச் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நாம போட்ட எந்த ஃபார்முலாவும் எந்த மெத்தடும் இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. சரியா? இப்போ இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இந்த சம்ம அப்ரோச் பண்றதுக்குன்னு புதுசா ரூல் இருக்கு. ஸோ புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க போறோங்கிற மைண்ட் செட்ல இந்த சம்ம அணுகுங்க. சரியா? இப்போ நல்லா கவனிப்பா, இதுல காமனா என்ன இருக்கு? ஆடிஷன் இருக்கா?
இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆடிஷனுக்கு ஒரு சிம்பிள் இருக்கு, சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கா? ஈவன் நம்பருக்கு எனக்கு ஜெனரல் ஃபார்முலா ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா 2n. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த n இருக்க வேண்டிய இடத்துல 1 போட்டீங்கன்னா ஆன்சர் 2. இந்த n இருக்க வேண்டிய இடத்துல 2 போட்டீங்கன்னா ஆன்சர் 4. இந்த n இருக்க வேண்டிய இடத்துல 3 போட்டீங்கன்னா ஆன்சர் 6. பாருங்க. ஸோ அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், காமனா என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா 2n கியூப். ஆமாவா? இப்போ அடுத்தது இங்க ஒவ்வொன்றிலையும் மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ். இப்போ நல்லா கவனிங்க, 2-ஐ விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு 1, 4-ஐ விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு 3, 6-ஐ விட ஒரு நம்பர் கம்மியா இருக்கு 5. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈவன் நம்பருக்கு எல்லாத்துக்கும் 2n அப்படின்னு ஒரு காமன் டேர்ம் எடுத்திருக்கேன். அப்போ பக்கத்துல இருக்கிறது ஆட் நம்பர் ஆப்வியஸா. அப்போ அதை நான் எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா 2n ஒரு நம்பர் கம்மியா இருக்கு, அப்போ -1 இப்படி எழுதிப்பேனா? அப்போ நீங்க 1 இருக்கிற n இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 1, 1 இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 3, n இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 5. ஆட் நம்பர்ஸ் கிடைச்சிருச்சா? அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம், 2n - 1 த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ நான் இந்த சம்ம ஃபர்ஸ்ட் சம் தானே போடுறேன், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தானே போடுறேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த சம்மேஷன்ல மேலையும் கீழையும் நான் ஒன்று எழுதணும். கீழேனா ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதணும். ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். நல்லா கவனிங்க, இங்க nல நான் என்ன போட போறேன், 1ல இருந்து போட போறேன். ஆமாவா? அப்ப n is equal to 1. இங்க எழுத போறது ஸ்டார்டிங் பாயிண்ட், இங்க மேல எழுத போறது எண்டிங் பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. ஆமாவா? இப்படியே போச்சுன்னா n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அப்ப மேல nன்னு போட போறேன். இது கிளியரா இருக்கா? இதுக்கு பேரு சம்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்முன்னா அடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இப்படி இருந்த கொஸ்டினை இப்படி மாத்திட்டேன். இந்த ஸ்டெப் கிளியரா இருக்கா? இந்த ஸ்டெப் புரியுதா? ரைட். இப்போ அடுத்து என்ன போறேன், இங்க பாரு, இந்த பார்ட்டை நல்லா கவனிங்க. இது எப்படி இருக்கு, எனக்கு a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலால இருக்கா? அப்ப a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன? ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்ன, a மைனஸ் b த ஹோல் கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. இதுதானே சாமி அதோட ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த சம்மை நான் அப்ரோச் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் சம்மேஷன், ஸ்டார்டிங்ல நான் n is equal to 1 2 3 4னு போட்டே போயிட்டு இருப்பேன். எதுல எண்ட் பண்ணுவேன், nல எண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ இதோட ஜென்ரல் டேர்ம் என்னது, இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருப்பேன்னா இப்படி இருக்கிறத இப்படி சப்ஸ்டியூட் பண்ணி மாற்ற போகிறேன். ஸோ இப்போ a என்னது 2n மைனஸ் b என்னது 2n மைனஸ் 1 த ஹோல் கியூப், த ஹோல் கியூப் பிளஸ் 3 இன்ட்டு a என்னது 2n இன்ட்டு b என்னது 2n மைனஸ் 1 இன்ட்டு a என்னது 2n மைனஸ் 2n மைனஸ் 1. முடிஞ்சதா சாமி? ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ரைட். இப்போ இங்க என்ன பண்ணுவோம், n மைனஸ் n is equal to 1 n. இப்போ உள்ளார 2n minus 2n plus 1 the whole cube plus 3 2s are 6, 6n into 2n minus 1, இங்க உள்ளுக்குள்ள 2n minus 2n plus 1. முடிஞ்சதா? முடிஞ்சதா? அடுத்தது ஸ்டார்டிங் எண்டிங் எழுதிட்டு உள்ள இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. இந்த பிளஸ் ஒரே நம்பர் வெவ்வேறு சைன் இருக்கிறது கேன்சல் ஆயிடும், மிச்சம் உள்ளுக்குள்ளார 1 மட்டும் இருக்கும், இந்த கியூப் அப்படியே. ஸோ அப்போ இங்கேயும் பாருங்க ஒரே நம்பர் வெவ்வேறு சைன், ஸோ இது கேன்சல் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்கு, 6n இன்ட்டு 2n மைனஸ் 1 இன்ட்டு 1. ரைட்டா? இப்போ அடுத்தது சாமி நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா பொறுமையா சால்வ் பண்றேன், நல்லா கவனிங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். ஓகேவா? இது நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சதா இது?
n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணிருக்கேன். சரி ரைட். அடுத்தது 1 கியூப் 1 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ப்ளஸ் இப்போ இங்கே என்ன வரும்? இதை 2 டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்க. 12n ஸ்கொயர் மைனஸ் 6n. ஆமாவா? ஸோ அப்போ இது 1 தான். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்க போகுது. ஸோ இதை அப்படியே விட்டுரும். அடுத்தது Sn is equal to n is equal to இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 12n ஸ்கொயர் மைனஸ் 6n பிளஸ் 1 இருக்கிறதே மாற்றி எழுதியிருக்கேன். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? 100% கிளியரா இருக்கா? ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட்டை தான் நீங்க ரொம்ப தெளிவா கவனிக்கணும். Sn is equal to இந்த சம்மேஷன் இருக்குல்ல, இதை ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ண போறேன். இப்போ நல்லா கவனிங்க. சம்மேஷன் ஆஃப் n மைனஸ் 1 n. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? 12n ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் n 6n பிளஸ் summation of n is equal to 1. இது 1 தான். ஸோ அப்போ நல்லா கவனிங்க. இந்த நம்பர்ஸை வெளியே எடுக்கிறேன். ஸோ n is equal to n is equal to 1 n. இதில் 12 வெளியே எடுத்துட்டேன்னா மிச்சம் உள்ளார என்ன இருக்கும்? n ஸ்கொயர் மைனஸ் இதில் 6 வெளியே எடுத்துட்டேன். அதாவது 12 வெளியே எடுக்கிறேன், 6 வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்கும்? n is equal to 1 n ன்னு இருக்கும். பிளஸ் n is equal to 1 n 1 இருக்கும். சாமி இப்போ நல்லா கவனிங்க. Sn is equal to 12. இப்போ இந்த n ஸ்கொயர் இருக்கிற இடத்துல நான் என்ன போட போறேன்? 1 போட போறேன். 1 போட்டா 1 ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் தானே. 2 போட்டா 2 ஸ்கொயர், 3 போட்டா 3 ஸ்கொயர். இப்படியே போயிட்டு இருந்தா எது வரைக்கும் போட போறேன்? n வரைக்கும் போட போறேன். அப்ப லாஸ்ட் டேர்ம் என்ன? n ஸ்கொயர். முடிஞ்சதா? இதை இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா நம்ம பேஜ் ஆகும் தான் நான் இப்படி இதை இண்டிகேட் பண்ணேன். அடுத்தது இங்க மைனஸ் 6 n இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 1 பிளஸ் அடுத்து என்ன போட்டுக்கலாம்? 2 பிளஸ் அடுத்து என்ன போட்டுக்கலாம்? 3. எது வரைக்கும் போடுவானே? n வரைக்கும் போடுவோம். இப்போ இந்த லாஸ்ட் பாருங்களேன். இங்க வெறுமனே 1 மட்டும் தான் இருக்கு. ஆமாவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரே நம்பர் மட்டும்தான், அதுவும் 1 பர்டிகுலரா இருந்தது அப்படின்னா நான் என்ன பண்ணிப்பேன்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன்? n இன்டூ ஏ. ஏ என்னது? இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. அப்போ n இன்டூ 1 n தான். ஆமாவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன போட்டுப்பேன்? n இன்டூ 1 n தான். ஸோ அப்போ n போட்டுப்பேன். கிளியரா இருக்கா சாமி? இது கிளியரா இருக்கா? ரைட். சரி, n இன்டூ 1 n. இப்போ சம்ம ப்ரொசீட் பண்ணுங்க. 12 இன்ட்டு ஸோ ஸ்கொயர் ஆஃப் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n பிளஸ் 1 இன்ட்டு 2n பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 6. முடிஞ்சு போச்சா கண்ணா? அடுத்தது மைனஸ் 6. ஸோ சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2 பிளஸ் n. முடிஞ்சு போச்சா சாமி? ஸோ இப்போ பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுவும் போச்சுன்னா 2 டைம்ஸ். ஸோ இதுவும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ அப்போ 2 இன்ட்டு n இன்ட்டு n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் பிளஸ் n 2n பிளஸ் 1. ஸோ மைனஸ் 3 இன்ட்டு இங்கேயும் அகைன் n ஸ்கொயர் பிளஸ் n பிளஸ் இங்க இருக்கிற n. முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். அப்போ இங்க 2 இன்ட்டு n ஸ்கொயர் இன்ட்டு 2n 2n கியூப் n ஸ்கொயர் இன்ட்டு 1 பிளஸ் n ஸ்கொயர் இங்க பிளஸ் 2n ஸ்கொயர் இங்க பிளஸ் n மைனஸ் இதை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3n ஸ்கொயர் பிளஸ் 3n
plus n. ரைட்டா ராஜா? ஸோ 2 into, ஸோ 2n, ஓகே, 2n cube plus இங்கே n ஸ்கொயர், இங்கே n ஸ்கொயர், 3n ஸ்கொயர் plus n. இவங்க ஒரு டேர்ம் மைனஸ் 3n ஸ்கொயர் plus 3n. இவங்க ஒரு டேர்ம் plus n. ஓகே, இந்த 2 உள்ளுக்குள்ள கொண்டு போயிடலாமா? ஸோ 4n cube plus 6n ஸ்கொயர் plus 2n. இந்த மைனஸ் உள்ளுக்குள்ள கொண்டு போயிடலாமா? மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n plus n. ஸோ அப்போ 4n cube sn sn சும்மா போட்டு வச்சுக்கோங்க, இல்லைன்னா மறந்துடும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணால் ப்ளஸ் 3n ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் n, இந்த ப்ளஸ் n, இங்கே ப்ளஸ் n. ஸோ ஒரே நம்பர் வெவ்வேறு சைன். ஸோ அப்போ என்னோட sn என்ன கண்டுபிடிச்சி வச்சிட்டேன்? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 4n cube ப்ளஸ் 3n ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். கிளியரா இருக்கா சாமி? இது கிளியரா இருக்கா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க? 8 டேர்ம்ஸ், S8 கேட்குறாங்க. ஸோ n டேர்ம்ஸ்னா Sn, 8 டேர்ம்ஸ்னா S8. ஆமாவா? ஸோ அப்போ S8 கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? been asked to find out S8. ஸோ இங்கே தான் நான் ஜென்ரல் ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அப்போ n இருக்க வேண்டிய இடத்துல 8 இருக்கு அப்படின்னா அப்போ இங்கேயும் n இருக்க வேண்டிய இடத்துல 8 தான் இருக்கணும். ஸோ 8 ஸ்கொயர். ஸோ அப்போ 8 into 8 into 8. ஸோ 8 8s are 64 into 8. ஸோ அப்போ 8 4s are 32, மிச்சம் 3 6 8s are அல்லது 8 6 are 48 plus 3 51. ஸோ அப்போ 4 into 512 இது ஒரு செட்டு, பிளஸ் 3 into 8 8s are 64 இது ஒரு செட்டு. அப்போ இங்கே இன்ட்டு 4 போட்டுக்கலாமா? அப்போ 8 4 20 2048. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 64 into 3 12, மிச்சம் 1 18 19. அப்போ 192. ஸோ 0 ப்ளஸ் 1 4, மிச்சம் 1 2 2. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? இங்கே வந்து ப்ளஸ் 192 is equal to 2240. முடிஞ்சாக்கண்ணா? கிளியரா இருக்கா? ஸோ இதுதான் என்னோட S8. ஸோ இது ஒரு புது கான்செப்ட் தான். நீங்கள் இந்த எக்ஸசைஸில் இது வரைக்குமே இந்த கான்செப்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு புரியும். இந்த சம்மேஷன் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ரொம்ப பொறுமையாக தான் நடத்தியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. சரியா? நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.